அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் அம்சவேணி. நான் பழனி பக்கத்தால் வேலாயுதம்பாளையம் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் இந்த ஆன்லைன் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும், சொல்லணும், அதனுடைய மகிமை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் மற்றவங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேங்க. நான் ஒரு ரெமட்டாய்டு பேஷண்ட்டுங்க. ரெமட்டாய்டுனா முடக்குவாதம்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துலலாம். அதாவது இந்த ஜாயின்ஸ் எல்லாம் இந்த ஜாயின்ஸ், ஆல் ஜாயின்ஸ், கையில் காலில் உடம்புல இருக்கிற அனைத்து பார்ட்ஸுமே வலியாக இருக்கும், வீக்கமாக இருக்கும் சிலருக்கு. அந்த மாதிரி ஒரு டிசீஸு. இதனால் நான் ஒரு 18 வருஷம் முன்னாடி ரொம்ப பாதிச்சிருந்தேன். அதாவது என்னோடய 21ஆவது வயசுலேயே எனக்கு அந்த டிசீஸ் இருந்துச்சு. அப்போ ரொம்ப வலி தொந்தரவு, என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. அப்போ தான் நான் என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாமல் இங்கிலீஷ் மெடிசின் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் இங்கிலீஷ் மெடிசின் தான் எடுத்துகிட்டேன். அப்போ எல்லாம் டாக்டர்ஸ் சொன்னாங்க உங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசில் ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியல, வந்துடுச்சு. ஆனால் இதை கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணுமே தவிர அதை க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு எல்லா டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 15-16 வருஷமாக 18 வருஷத்துக்கிட்ட நான் இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். வயசு சிறுசாக இருந்ததுனால சரி லைஃப் லாங் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டே இருந்தோம்னா நாளடைவில் நம்ம வேறு ஒரு தொந்தரவு பக்க விளைவுகள் ஏற்படுத்துமே அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதிக் அதெல்லாம் கூட கொஞ்சம் நாள் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டப்போ பெயின் மெடிசின் போட்டால் பெயின் இருக்காது, போடலைன்னா பெயினாக இருக்கும். அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருந்துச்சு. இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு தான் இருந்தேன் நான். ஆனால் முருகனோட அருளாலையும் போகரோட ஆசீர்வாதத்தாலையும் எனக்கு இந்த ஆன்லைன் அக்குபஞ்சர் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு யோகா மாஸ்டர் சொன்னார். இந்த மாதிரி பொள்ளாச்சியில் ஒருத்தர் தெண்டபாணி சாருங்கிறவர் பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் ஒரு தடவை அவரை போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், பொள்ளாச்சி போனேன். அப்போ சார் நேரில் கூட பார்த்தாரு, பேஷண்ட்லாம் பார்த்தாரு. அப்போது ஆஃப்லைன்லேயும் பார்த்தாரு, ஆன்லைன்லேயும் பார்த்தாரு, 2 ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணார். ஆனால் 2மே சேம் தான், எஃபெக்ட் சேம் தான். அப்போ அதோட ட்ரீட்மெண்ட்டு அவர் சொன்னது எனக்கு மற்றெல்லாம் எதுவும் புரியல. ஆனால் நல்லா போகும், நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது மேட்ரு. நான் சொல்லணுன்ற நாள் வரைக்கும் உங்களுக்கு பாடியில் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வாங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். சரி, நமக்கு ஒரு நல்லது கிடைக்குது அப்படின்னா அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, போயிட்டா பார்ப்போம். மருந்து சாப்பிட்டு மட்டும் நம்மளுக்கு என்ன சரியாக போயிடுச்சு, மருந்து சாப்பிடாமே சரியாக போகணும், அதை தான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் ரொம்ப இன்வால்வ்டாக போனேன். அப்போ கேட்டேன், எப்படி சார் இதெல்லாம் சாத்தியம், இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பெண்ணில் வச்சுருப்பார் கையில். அது அக்குபஞ்சர்னால் ஊசி போடுறது அந்த மாதிரிலாம் அவர் பண்ணல, பெண்லன்னு சொல்லிட்டு கையில் வச்சுருப்பாரு. இந்த தண்ணி பார்க்குவாங்கல்ல, நிலத்தடி நீரில் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பெண்ணில் வச்சுருப்பாரு. அதை வச்சு இயக்கும் போதே நம்ம பாடியில் இன்பேலன்ஸ் இருக்குது. அதாவது இந்த பஞ்சபூதங்களோட இயக்கம் தானே நம்ம பாடியோட இயக்கத்துக்கே காரணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உடம்புல இருக்கிற வெப்பம், காற்று, நீர் இதோட அளவுகளில் கூட குறைய இருந்துச்சுன்னா தான் ஏதோ யாருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் தொந்தரவு வருது. எனக்கு அந்த மாதிரி இன்பேலன்ஸ் இருக்குது, அதை பார்த்தா சரியாயிடும், அது எத்தனை நாள் சொல்ல முடியாது, பேலன்ஸும் காட்ட வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சொன்னார், அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு குரு யாருன்னா போகர். அதாவது முருகன் பழனிமலையில் இருக்கிற முருகன் சிலையை நவவாசனை சிலையை செஞ்சு அந்த போகர் தான் இவருக்கு குரு அப்படின்னாரு. அவர் ஊர் பக்கத்தால் நான் இருக்கிறனாலே அனுபவத்தில் எனக்கு அவரோட அனுகிரகம் கிடைச்சி இந்த 8 வருஷமாக நான் மருந்தில்லாத ஒரு மகத்தான வாழ்க்கையை இந்த ஆன்லைன் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலியம் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சத்தியமான உண்மை. நான் ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை இதை நான் மற்றவங்கள்ட்ட சொல்லணும் பெருமையாக அப்படிங்கிறதுக்காக சொல்லணும். நான் அனுபவித்து உண்மையாகவே வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் 18-20 வருஷமாக அனுபவித்த கஷ்டத்தை இப்போ நான் 8 வருஷமாக மறந்துடாத வாழ்ந்துட்டுருக்கேன். இது மற்றவங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான சத்தியமான ஒரு நம்பிக்கையின் பேரில் அது மேலே இருக்கிற வலிமையான நம்பிக்கைன்னு நான் அதை சொல்கிறேன். ஏன் அவ்வளோ தூரமாக அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் கடந்த 18 வருஷமாக நான் மலைக்கு ஊரில் பக்கத்தால் பழனிப்படையில் பக்கத்தால் இருக்கிறது தான் பேர். ஆனால் மலைக்கே போக முடியாது. அப்படி போகணும்னு ஆசைப்பட்டாலும் விஞ்சிடும், அந்த மாதிரிலாம் போக படிக்க ஏறியில் என்னால் போக முடியாது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் சதுரகிரி மலைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, அந்த மலைக்கு மட்டும் நான் 3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். அப்போ என் ரிலேட்டிவ்லாம் போகிறப்ப கேட்பாங்க, உன்னால இதில் சாத்தியமே இல்லை, நீ எப்படி போக நிச்சயமாகவே போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. சத்தியமாக சொல்கிறாங்க, மனசார நான் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நிறைவாக நான் மனசார போயிட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போன ஒரு தடவை இல்லை 3 தடவை போயிட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் இப்போ நான் பழனிமலைக்கு பல முறை போகிறேன், நடந்து தான், ரோப்லேயோ இன்ச்சிலையோ கிடையாது. இப்போ ரீசெண்டாக சஷ்டி விரதம் இருந்துட்டு கூட நான் மலைக்கு போயிட்டு தனியாக நடந்தே வந்தேன் அப்படிங்கிறது நான் பெருமையாக சொல்கிறதுக்கு நான் உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன். அதுக்கு காரணம் வந்து இந்த ஆன்லைன் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் அப்படிங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அந்தளவுக்கு அது உண்மையான ட்ரீட்மெண்ட்டு, அதனோட மகத்துவத்தை நான் உண்மையாகவே அறிஞ்சேன். என்னோடய கஷ்டம் நான் அந்த 18 வருஷத்தில் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன் மனசுலேருந்து உடலுக்கு எனக்கு தான் தெரியும். அந்த வேதனையும் வந்து இருக்கிறவங்க வந்து அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் இருந்த அதனுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லா சரியாயிருந்ததுக்கப்புறம் என்னோடய ஓன் சிஸ்டர், அவளுக்கு வந்து குழந்தை இல்லை 7 வருஷமாக. ஆக்சுவலாக பார்த்தா ஒரு டாக்டர், அவர் பல் டாக்டர். அவளுக்கு 7 இயர்ஸாக குழந்தை இல்லை. அப்போ வந்து எனக்கு தான் தோணுச்சு, இதில் எல்லாமே ட்ரீட்மெண்ட்டில் சாத்தியம்னு சொல்லும்போது ஏன் நம்ம இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்திருந்தாங்க. அவரும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ஃபார்மசியில் தான் இருக்கார். அப்புறம் 2 பேர் வந்தாங்க. என்னோட நிறைய மெடிக்கல் டைம் அவங்க கேட்டாங்க, இது எப்படிங்க சார் சாத்தியம், ஒரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அதாவது சயின்டிஃபிக்காகவே சொன்னார், இந்த மாதிரி பேலன்ஸ் இம்பேலன்ஸ் என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த தன்மைகளுடைய ஏற்ற இறக்கனால தான் இந்த மாதிரிலாம் வருது. அதனால் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து என்னை வழிநடத்துவர் வந்து குரு தான், போகர் தான். அவர் என்னை எங்கே இருக்குது பேலன்ஸு அன்பேலன்ஸ் இருக்குதுன்னு காட்டுறாரு, அதை நான் சரிப்படுத்துகிறேன். அது எத்தனை நாள் ஆகும், எத்தனை நாள் சரியாகும்னு சொல்ல முடியாது, நான் ஷூர்லி 100% ஷூராக சரியாகும் அப்படின்னாரு. அவங்க என்னையை தான் அவங்க பார்க்குறாங்களே, பல வருஷமாக பார்க்குறதுனால அக்காவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு க்யூர் பண்ணவே முடியாதுன்னு சொன்னதை க்யூர் பண்ணும்போது இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையாக அவங்க ஒரு 15-20 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் தான், ஆன்லைன் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன கோயம்புத்தூரில் இருந்தாங்க, நான் பண்ணையில் இருந்தேன். எடுத்துக்கிட்டாங்க. ஃபோனில் ஈவினிங் பேசிக்குவாங்க, எப்படி இருந்துச்சு ட்ரீட்மெண்ட், என்ன இது உங்களுக்கு பேலன்ஸாக இன்பேலன்ஸாக சொல்லிடுவார். ஃபோன்லேயே இதை நடந்துக்கும். இது மேஜிக் மிராக்கிள் தான் சொல்லணும். அதாவது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியாது, உள்ளே போய் அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான கலைஞர் நான் சொல்லுவேன். அதனால் இன்றைக்கி சீக்கில்லாதவங்க, உடலை தொந்தரவு இல்லாதவங்க யாருமே இல்லை. அதனால் யாருக்கு என்ன இருக்குதோ அவங்க தடவை போய் அந்த கலையை உணர்ந்து பாருங்கள். போகரோட அருள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போவீங்க, அதோட மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுவீங்க. ஏன்னா நான் ஒன்றில் பல விஷயத்தில் பார்த்துருக்கேன். அப்படியே என் தங்கச்சிக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் இயர், இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அடுத்த நெக்ஸ்ட் இயரே ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. அப்படியே எங்களுக்கு ஒரு மிராக்கிளாக இருந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு மாஸ்டர் மிராக்கிள் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் 2 இயர்ஸ் எல்லாம் அவளுக்கு மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. உண்மையாகவே நாங்கள் ஃபேமிலியில் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு குழந்தை கிடைச்சா போதும்னு நினச்சிருந்தோம். 7 இயர்ஸ் இல்லாதவளுக்கு அடுத்தடுத்து 2 குழந்தை கிடைச்சது எங்களுக்கு உண்மையாகவே அதை 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 வந்து எப்படி என்னால் வார்த்தையால் சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு நான் அந்த ஆன்லைன் மருத்துவத்தை நாங்கள் அறிஞ்சோம். அதனால தான் அது இது மட்டும் இல்லை, உடலுக்கு மட்டும் இல்லை, உடலுக்கு மனசுக்கு, நாய் மாடு ஆடு பூனை இந்த மாதிரி விலங்குகளுக்கும் கூட இதில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்கிறது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் நேர்லேயே போய் நான் சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கேன், உணர்ந்திருக்கேன். இன்றைக்கி 8 வருஷமாக மருந்து இல்லாத ஒரு மகத்தான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான், ஆன்லைன் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான். அதனால் அதுக்கு நான் முதல்ல நான் நன்றி சொல்கிறது வந்து முருகப்பெருமானுக்கும் அவரோட அடியாரான போகருக்கும், அவரை வந்து குருவாக வச்சு வணங்குற அந்த சார் அக்குபஞ்சர் ஆன்லைன் அக்குபஞ்சர் மருத்துவர் சார் வந்து டாக்டர் சார் தண்டவாணி சாரையும் நான் வந்து லைஃப்பில் என்னோடய உயிர் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் வாழ்கிற ஒரு உண்மையாகவே ஒரு வாழ்க்கைக்கு நான் வழி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன், பெயின் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு உண்மையாக அவங்க அந்த ட்ரீட்மெண்ட், அந்த ஆன்லைன் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் காரணம். நன்றி.